எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஸ்டேஜில் இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்டார் வார்ஸ் இண்டஸ்ட்ரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ட்ரெய்லர் பார்த்தாங்க, ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப இன்ட்ரிகிங்காக இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. டைரக்டர்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது சார். சத்யா சார், விஜய் கனிஷ்கா சார், வெல்கம். ஒரு உங்கள்கிட்ட ஒரு அழகான ஒரு ஸ்பார்க் இருக்குது, அது எனக்கு ஐ கேன் ஐடென்டிஃபை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு எல்லாம் இல்லை இறைவனை பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். காலை வணக்கம். தாமதமாக வந்ததுக்கு மன்னிக்கணும். நான் ட்ரைலர் பார்க்கல, நான் ஈவினிங் பார்த்துருவேன். ரொம்ப அழகான பேர் கனிஷ்கா. ஒரு அரசனுடைய மகா புருஷனுடைய பேர் வந்து அவங்க தந்தை வச்சுருக்காரு. விக்ரமன் சாருடைய டைட்டில்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சது புது வசந்தமும் வானத்து போல் அப்படின்றது. இந்த மாதிரி டைட்டில் எங்களால் யோசிக்க முடியுமான்னு தெரில. ஆக்சுவலாக பியூட்டிஃபுல் டைட்டில். நான் பழகிய சினிமாக்காரர்களே எப்பொழுதுமே எளிமையாகவும் அழகாகவும் பழகிறவர் வந்து நம்ம ரவிக்குமார் சார். எனக்கு 25 வருஷமாக அப்படியே பார்ப்பேன். எப்போயாவது ஒரு வருஷத்துக்கு 2 தடவை தான் மீட் பண்ணுவேன். அவ்வளோ எளிமையாக, அவ்வளோ ரொம்ப எக்ஸ்ட்ரானரி ஹியூமன் பீயிங் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வெரி எக்ஸ்ட்ரானரி. நான் அவர் கூட இந்த படத்தில் ஒர்க் பண்ண போகிறேன். ட்ரெயினில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் எழுதியிருக்கேன். கெட்ட கேரக்டர் தான் எழுதியிருக்கேன் அவருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய பேர் அவர் தான் எங்களோட குரு கதிர் சாரை பார்த்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய குருக்கள் இருக்காங்க. நான் வாழ்நாளில் வந்து எப்பயாவது ஒரு தருணம் தான் அந்த மாதிரி எல்லா குருக்களையும் பார்க்க முடியும். நான் ஒரு புத்தக கடையில் ஒர்க் பண்ணும்போது என் குரு என்னை அடையாளப்படுத்தி என்னை கண்டுபிடிச்சி கூப்பிட்டு போனார். அவருக்கு ஒரு கிளாப் அடிங்க கதிர் சார். அவர் என்னை கூப்பிட்டு போகலன்னா இன்றைக்கி நான் அந்த மேடையில் இருந்திருக்க மாட்டேன். ஆக்சுவலாக அவர் வந்து அவர் குரு பாக்யராஜை பற்றி எப்பயுமே சொல்லுவார். அவருக்கு ஒரு பெரிய கிளாப் அடிங்க. ஒரு குரு இன்னொரு குருவை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. இந்த ஒரு தொடர்ச்சி வந்து ரொம்ப அழகானது. அப்படி தான் கனிஷ்கா நீயும் வரணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது அதில் வந்து சரத்குமார் சார் இருந்தார். ஆக்சுவலாக டக்குன்னு என்னை கண்டுபிடிச்சார். ஏதோ துருன்னு இருப்பேன், ஓடிக்கிட்டே இருப்பேன். ஆக்சுவலி இங்கே வான்னு கூப்பிட்டு அவருடைய அப்போ ஒரு பெரிய செல் வச்சுருப்பார். ஆக்சுவலி அந்த செல்லை கலையில் கொடுத்து பத்திரமா வச்சுக்க அப்படிம்பார். ஒரு வேளை என்னை மட்டும் தான் நம்பியிருக்கான்னு நினைக்கிறேன். அந்த டைமில் அந்த செல்லு பெரிய செல்லாக இருக்கும். ஆக்சுவலாக அப்புறம் கூடவே இருப்பேன். ஆக்சுவலாக கூடவே இருந்து அதுக்கப்புறம் அந்த படத்தில் ஒரு 13 சீன் எழுதுறதுக்கு எனக்கு வந்து வின்சென்ட் செல்வா என்னுடைய குரு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அப்போ வந்து நான் சரத்குமார் சார்ட்ட ரொம்ப அவ்வளோ அன்போடு பழகுவார். அவருக்காக எழுதுனது தான் நான் ஒரு கதை தான் துப்பறிவாளனாக மாறிச்சு. அவருக்கு நான் வந்து சங்கர்லால் துப்பறிகிறார்னு ஒரு கதை எழுதினேன். அது ஏதோ ஒரு வகையில் அந்த கதையை வந்து என்னால் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் அது விஷாலுக்கு போயிட்டு துப்பறிவாளனாக மாறிச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் இங்கே நான் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். போன மேடையில் வந்து நான் வந்து சினிமாவுக்கு போங்க, கோயிலுக்கு போகாதீங்க அப்படின்னு சொன்னதை வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியலாக எடுத்துக்கிட்டாங்க. ஐயா, கோவில்ன்றது நான் சர்ச்சும் மசூதியும் சேர்த்து தான் சொன்னேன். நான் நான் பிறந்த குடும்பம் ஒரு இந்து குடும்பம், நான் வளர்ந்த குடும்பம் ஒரு முஸ்லீம் குடும்பம், நான் கல்யாணம் செய்த மனைவி ஒரு கிறிஸ்டியன். நான் ஏன் கோவிலுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லுறது, கோவிலுக்கு காலையிலே போயிடுறீங்க. காலைல எந்திரிச்ச உடனே அம்மாவை பார்க்குறோம், காலைல எந்திரிச்ச உடனே அப்பாவை பார்க்குறோம், காலைல எந்திரிச்ச உடனே நம்மளுடைய உறவுகளை பார்க்குறோம். கோவில் தான் அது. ஆக்சுவலாக நான் ஏன் தியேட்டருக்கு போகணும்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கி தியேட்டர் வெறிச்சோடி கிடக்கு. இது வந்து நிஜம், இது நிஜம். ஏன் அப்படின்னா எல்லாருடைய வாழ்க்கையுமே ஒரு வீடியோக்குள்ளே, ஒரு செல்லுக்குள்ளே, ஒரு ரிமோட் கண்ட்ரோலுக்குள்ளே வந்து ஒரு வினாடிக்கு 30 சேனலை மாற்றக்கூடிய அளவுக்கு மாறிடுச்சு. அப்போ நம்ம தியேட்டரை வந்து மறந்துடும். இப்போ பாருங்கள், நீங்கள் காலையில் இவ்வளோ பேர் வந்து உட்காந்துருக்காங்க. அங்கே கனிஷ்கா அவனுடைய நண்பர்கள் தனியாக அவனுக்கு வந்து ஹோலர் பண்ணி கைத்தட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக இது எவ்வளோ பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட்டு. நான் ஏன் கோவில், சர்ச்சு, மசூதியை விட தியேட்டர் முக்கியம் அப்படின்றது எப்படி சொல்லணும்னா, ஒரு சினிமா ஒரே ஒரு காட்சி பார்க்குறேன். பாக்யராஜ் சார் படத்தில் வந்து அவர் பிரிஞ்சு போகிறாரு.
அப்போ தன்னுடைய காதலி அங்கேருந்து பாடுறான். எனக்கு அப்போ வந்து என்ன வயசுன்னு தெரில. அந்த புதிய வார்ப்புகள் படத்தில் எனக்கு வந்து ஒரு ஒரு 12 வயசு 13 வயசு இருக்கும். காதல்னால் என்னன்னு கூட தெரியாது. ஆனால் ஒரு காதலன் பிரிந்து போவதை பார்த்து அவள் மேலே ஒரு சாங் வருது. இந்த கிரேட் ஜீனியஸ் இளையராஜா அதை பண்ணியிருக்காரு, இதயம் போகுதுன்னு சொல்லிட்டு. அந்த பாட்டை கேட்கலன்னா நான் வந்து இன்றைக்கி இந்த மேடையில் இருந்திருக்க மாட்டேன்னு சொல்லி. கதிர் சார் படத்தில் வந்து ஒரு சீன் வரும். தன் காதலியை எவ்வளோ நேசிக்கிறான்னா சொல்ல முடியாது. காதலை ஒரு பெரிய மனசுக்குள்ளே ஒரு பெரிய இருக்கும். சொன்னால் ஒரு வேளை நிராகரிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் உட்கார்ந்துருந்த அந்த சேரில் போயிட்டு அவள் எந்திரிச்சு போன மாதிரி உட்காருவான். ஆக்சுவலாக காதலை மிக எளிமையாகவும் வலிமையாகவும் அழகாகவும் சொன்னவர் எங்கள் குரு. ஆக்சுவலி நான் ஏன் கோவிலுக்கு போகிறது, சர்ச்சுக்கு போகிறது, மசூதிக்கு போகிறத விட கோவிலுக்கு போகிறது, தியேட்டருக்கு போகணுன்னு சொல்கிறேன்னா, மகேந்திரன் ஒரு படத்தில் எழுதுகிறாரு கடைசி காட்சியில், மோசமான மனிதன் வாழ்நாள் முழுவதும் மோசமாக இருந்து கொண்டே இருக்கிறான். அவன் கடைசி நாள் வந்து அந்த ஊரே அவனை நின்றுக்கிட்டு இருக்கு கொலை செய்யணுன்னு. அந்த கொலைகாரன் சொல்கிறான், அந்த மோசமான மனிதன் சொல்கிறான், எனக்கு என் வாழ்க்கையில் எவ்வளவோ தப்பு பண்ணிட்டேன், எவ்வளவோ கஷ்டம் கொடுத்துட்டேன், ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறது இன்றைக்கி ஒட்டுமொத்த ஊருக்காரனையும் நான் கெட்டவனை மாற்றிட்டேனேன்னு சொல்கிறான். கொலை செய்துவிட்டு, தன் காதலனுக்காக கொலை செய்துவிட்டு பல வருடங்கள் ஜெயிலில் இருந்து அவள் ஒரு படகுல வந்து இறங்குறா. அவள் அந்த படகுலேருந்து இறங்கி, அந்த ஓடத்துலேருந்து இறங்கி அந்த கரையில் கால் வைக்கும்போது அவளுக்காக 20 வருஷம் காத்திருந்த, நோய்வாய்ப்பட்டு படுக்கையோடு இருந்த அந்த மனிதனுக்கு நெஞ்சு துடிக்குது. ஐயா பாரதராஜா எழுதினார் பார்த்தீங்க, அதுதான் என் கோவில்னு சொல்கிறேன், அதுதான் சர்ச்சுன்றேன், அதுதான் மசூதின்றேன். இறைவனை மறுக்க முடியாது. நான் மிகச்சிறந்த இறைவனை மறுப்பாளர்களை நான் வாழ்நாளில் பார்த்திருக்கிறேன். எஸ்விஆர் போன்ற அவர்களை நான் 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 கும்பிட்டு கொண்டு இருக்கிறேன். நான் சொன்னது, ஒரு 2 பேராக உட்காந்து ஒரு வீட்டில் டிவி பார்க்கலாம், ஆனால் ஒரு பெரிய ஸ்பெக்டக்கல், ஒரு தோனி ஆடுறதை வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான போய் நேராக பார்த்தா தான் அது ஒரு பெரிய செலிப்ரேஷன். அது மாதிரி முதல் செலிப்ரேஷன் வந்து தியேட்டர். ஒரு 5000 வருஷத்துக்கு முந்தி கிரீக் தியேட்டரில் இது வரைக்கும் 9000 நாடகங்கள் எழுதப்பட்டிருக்கிறான். மொத்தம் 33 தியேட்டர் பிளே தான் இப்போ அவைலபிள் இருக்குது எக்ஸ்டென்ட்டாக. அப்போ எத்தனை பேர் வந்து பார்ப்பாங்களாம்? 16000 பேர் வந்து தியேட்டரை பார்ப்பாங்களாம். ஏன் தியேட்டர் போகணும் அப்படின்றது வந்து எப்படின்னா, இந்த காலகட்டத்தில் நம்ம எவ்வளவு உறவுகளை தெரிஞ்சிருக்கோம். இன்றைக்கி என்ன ரொம்ப அழகானதுன்னா, இந்த விக்ரமன் சாரும் இன்றைக்கி வந்து கே.எஸ். ரவிக்குமார் சார் வந்தோடனே இந்த ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 தெய்வங்களுக்காக தான். ஆக்சுவலாக கோவிலில் மட்டும், மசூதியில் மட்டும், சர்ச்சில் மட்டும் தெய்வங்கள் இல்லையா, மிகப்பெரிய எழுத்தாளர், மிகச்சிறந்த எழுத்தாளர். வானத்தை போல அப்படின்ற ஒரு டைட்டிலை ஒரு கலைஞன் மட்டும்தாங்க எழுத முடியும். ஒரு பொயட்ரிங்க அது. வானத்தை போல வாழுங்கடான்னு சொல்கிறான். வாழ்க்கையில் எப்பொழுதும் சோகங்கள் இருக்கும், புது வசந்தம் வீசும் ஐயா அப்படின்னு சொல்கிறான். ஒரு எழுத்தாளனும் ஒரு திரைப்பட சிற்பியும் மட்டும்தான் அது சொல்ல முடியும். கோவிலும் சர்ச்சும் மசூதியும் ஸ்பிரிச்சுவல் என்கொயரி பண்ணுறது, சினிமா தியேட்டர்கள் மாரல் என்கொயரி பண்ணுறது. இன்றைக்கி ஸ்பிரிச்சுவல் என்கொயரியோட மாரல் என்கொயரி தேவைன்னு கேட்குறேன். அதுக்காக தான் நான் லாஸ்ட் டைம் அப்படி சொன்னேன். அதாவது ஒட்டுமொத்தமாக ஒரு மேடையில் பேசும்போது 10 நிமிஷத்தில் ரொம்ப பேச முடியாது, விலாவரியாக பேச முடியாது. அதை தட்டையாக எடுத்துக்கொண்டு, ஒத்தை கருத்தாக எடுத்துக்கொண்டு அதை அப்படி சாடாதீங்கய்யா. என்னுடைய படங்கள் தேவதைகளையும் மகா மனிதர்களையும் மட்டுமே சொல்லி கொண்டிருக்கின்றன. இங்கே இருக்க எல்லாருமே அப்படித்தான். இன்றைக்கி நான் வந்தது 3 தடவை எனக்கு விக்ரமன் சார் எவ்வளோ பெரிய டைரக்டர், எனக்கு 3 தடவை அவர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறாரு, கால் பண்ணுறாரு. அப்புறம் கே.எஸ். ரவிக்குமார் சார், இது மிக அழகான ஒரு மேடை. பார்த்திபன் சார் வந்து கேட்டார், என்ன பேச போகிறீங்கன்னு நான் யோசிக்கிறேன்னு கேட்டார். நான் பார்த்திபன் சாரை பற்றி என்னுடைய லாஸ்ட் பர்த்டேக்கு என்னை கூப்பிட்டேன். பார்த்திபன் சார் வந்து ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பதிவு போட்டிருந்தார்,
அந்த பதிவில் நான் இன்னமும் அவர் தவறாக பேசியதாகவும், அது என் கூட இருந்த ஒரு மனிதர் அவர்கிட்ட போய் சொல்லி உங்களை பற்றி தவறாக பேசிட்டாரு அப்படின்னால ரொம்ப வருத்தம் அடைந்தாலும் சொல்லியிருந்தார். அவர் இருக்கும்போது பேசணும்னு நினச்சேன். ஒருவேளை நான் அப்படி பேசியிருக்கலாம் ஐயா. நான் தனி அறையில் இருக்கும் பொழுது நான் இளையராஜாவையும் மணிரத்னத்தையும் விமர்சிக்கிறதுக்கு தகுதி எனக்கு இருக்குது, உரிமை இருக்குது. நம்ம வீட்டில் எல்லாரும் பண்ணுறது தான். நான் என்ன பேசுனேன்னு தெரியல. ஆனால் உங்களை புதிய பாதையை நான் எப்பொழுதுமே நான் கோவிலாக கும்பிட்டு கொண்டே இருப்பேன் ஐயா. நீங்கள் ஒரு மகா சிருஷ்டிகர்த்தா. ஒவ்வொரு படத்தையும் நீங்கள் ஏதாவது ஒன்று ஆடியன்ஸ் கொடுக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நீங்களும் ஒரு கடவுள் தான். ஒருவேளை நான் தெரியாமல் ஏதாவது பேசியிருந்தால் நான் மன்னிப்பு கோருகிறேன். அப்படி பேசியிருக்க மாட்டேன். ஒரு மனிதனை பற்றி இன்னொரு மனிதனிடம் போயிட்டு அவன் இப்படி பேசினான் அப்படி பேசினான்னு தயவுசெய்து நம்பாதீங்க. அவன் கடுமையான கோழை. அவன் என்னிடம் எந்திரித்து நான் தப்பாக பேசும்போது நீ தப்பாக பேசிட்ட அப்படின்னு சொல்லியிருந்தா அவன் நல்லவன். ஸோ கோழைகளின் வார்த்தைகளை நம்பாதீர்கள். நான் சொன்னேன்னா என்னன்னு தெரியல, பட் இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்களை நான் வந்து உங்கள் படங்களை விமர்சிக்கிறதுக்கு என் தனி அறையில் எனக்கு உரிமை இருக்குது. கே.எஸ். ரவிக்குமார் சார் வந்து ஜாலியாக எடுப்பார் அப்படின்றது எனக்கு உரிமை இருக்குது. மிஷ்கின் வந்து பிளாக்காகவே எடுப்பான் அப்படின்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. பெரிய மயிர் மாதிரி பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. நேரில் பேசும்போது நம்மலாம் ரொம்ப சொந்தக்காரங்க, நம்மலாம் வந்து குடும்பத்தை தான். ஸோ அதனால் இதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். ரொம்ப அழகான ஒரு மாலை இது, காலை. கனிஷ்கா, உனக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. பெரிய பெரிய ஆளுங்களாம் உன்னை வாழ்த்திருக்காங்க. நான் ட்ரைலர் பார்க்கல, நிச்சயம் இந்த படம் நல்லா வரும். ஏன்னா இந்த 2 கிரேட் சோல்ஸு உன் பின்னாடி இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இயக்குநர்களுக்கு வாழ்த்துக்கள், சத்யாவுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். எல்லோரும் போய் தியேட்டரில் பார்க்கணும். தயவுசெய்து ரிமோட் கண்ட்ரோலில் பார்க்காதீங்க, தியேட்டரில் பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன். ஒரு சின்ன அழகான ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு சினிமா ஏன் ரொம்ப அழகானது அப்படின்னு சொல்கிறேன்னா, அமர் சிங் சமிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு படம், அதில் வந்து ஏஆர் ரஹ்மானுடைய ஒரு பாட்டு, கரோ அப்படின்னு ஒரு பாட்டு, 10 நாள் அதை கேட்டுக்கிட்டே இருக்கேன். அது எப்படி தெரியுமா இருக்குது எனக்கு? சின்ன வயசில் வந்து எங்கள் வீட்டில் பொங்கலுக்கு வந்து வெள்ளை அடிச்சிருவாங்க. வெள்ளை அடிச்சு உட்காந்துருக்கும்போது எல்லாம் பார்த்தா எல்லாம் வெள்ளையாக இருக்கும், நம்ம மட்டும் உள்ள அழுக்காக இருப்போம். ஒரு இசைக்கலைஞன் ஒரு எக்ஸ்ட்ரானரியான நோட்ஸை கொண்டு கோர்த்து ஒரு எக்ஸ்ட்ரானரியாக மியூசிக் போட்டிருக்கான். இந்த டிக்கேடின் மிகச்சிறந்த பாடல் நான் சொல்லுவேன். அந்த பாட்டை கேளுங்கன்னு கேட்பேன். இதுதான் சொல்கிறேன், கோவிலுக்கும் சர்ச்சுக்கும் மசூதிக்கு மட்டும் போகணுன்னு போங்க, தியேட்டருக்கு அடிக்கடி போங்க. தேங்க்யூ ஸோ மச். பேசவே வராது. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி ட்ரைலர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ட்ரெண்டியாக இருக்குது. விஜய் கனிஷ்கா வந்து ரொம்ப அழகாக ஸ்டைலாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்கார். பெரிய ஹிட் லிஸ்ட் படங்கிறது அந்த ட்ரைலர் பார்க்கும்போது தெரியுது. பாட்டு அற்புதம், ட்ரெண்டியான சாங்ஸ் எல்லாம், மியூசிக் சத்யா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய ஹிட் லிஸ்ட் வரைக்கும் கொடுத்த ரவிக்குமார் சார் விக்ரமனுடைய வாரிசாக இந்த படத்தில் கனிஷ்கா அறிமுகம் இருக்கார். அவர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி படமாக. நன்றி, வணக்கம். பாரதிராஜ் சார் ஆக்சுவலாக வர்றதா இருந்தது. ஆனால் அவர் ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து வரணும். அது காலம்பரம் 9 மணிக்கு போது ஈவினிங் இப்போ இருந்தால் கூப்பிட்டுப்பான்னா, சரி அடுத்தது நான் இப்போ தான் ப்ரெஸ்ஸு படம் உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ரெஸ்ஸில் பேசுங்க சார்னு சொல்லிட்டேன். ஸோ அவருடைய சிஷியனாக இருந்தாலும் எங்கள் எல்லோருக்கும் குருவாக இருக்கும் திரு கே. பாக்கியராஜ் சார் அவர்களை அன்புடன் வாழ்த்து அழைக்கிறேன். மரியாதைக்குரிய பத்திரிகை மற்றும் டிவி மீடியா நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி விழாவுக்கு வந்திருக்கோம் மரியாதைக்குரிய எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். மேடையில் இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இது ஒரு நன்றி விழா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. யாருக்கு யார் நன்றி அப்படிங்கிறது எல்லாருமே முதலேருந்தே பேசிகிட்டு இருக்காங்க.
ஸோ விழாநாயகன் சத்யா மியூசிக் டைரக்டர் அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை வந்து முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா படத்துக்கு ட்ரெயிலருக்கு அங்கே ரீரிகார்டிங் அதெல்லாம் வந்து ரொம்ப இந்த படத்துக்கு தேவையானதாக இருந்தது. இதில் அடுத்தது நான் நன்றி சொல்லணும். யாருக்குன்னா நம்ம சூப்பர் குட் சௌத்ரி சாருக்கு. என்னென்னா இது எல்லாருமே ஒரு ஆலமரம் மாதிரி இருந்து எல்லாத்தையும் வளர்த்து விட்டவர் ஒரு சௌத்ரி சார் அவர்கள். ஸோ எல்லாம் அங்கேருந்து எத்தனை பேர் வளர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சினிமாவுக்கு எவ்வளோ பெரிய ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்கும்போது எனக்கு எப்பவுமே ரொம்ப மரியாதையாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இவங்க எல்லோரும் இவ்வளோ தூரம் வந்து வளர்ந்துருக்காங்க, இவங்கனால இன்னும் நிறைய பேர் வளர்ந்துருக்காங்க அப்படிங்கும்போது அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கணும். இப்போ பெருசாக படத்தை பற்றி நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. என்னென்னா படம் 2 பேர் சேர்ந்து விக்ரமனும் ரவிக்குமாரும் சேர்ந்து இது பண்ணியிருக்காங்கங்கும்போது கண்டிப்பாக எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணி கதையிலேருந்து மற்ற விஷயத்துல எல்லாம் வந்து அவங்க கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியுது. இதில் விக்ரமனுக்கு தான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். என்னென்ன டைரக்டராக இருந்ததோட அப்போ ஒன்றும் படம் பண்ணும்போது இந்த ப்ராப்ளத்தை விட இப்போ பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற டென்ஷன் இருக்குது, அதுதான் ரொம்ப அதிகமான டென்ஷன். அதே மாதிரி அடுத்தது வந்து அவருடைய புள்ள விஜய் கனிஷ்கா இருக்கார், அவருக்கு தான் சோதனை. என்னென்னா எங்கேருந்து வர்றாரு யார் என்னன்னு சொல்லிட்டு அதை மைண்டில் வச்சுக்கிட்டே பார்ப்பாங்க. அது ஒரு பெரிய எடுத்துன்னுமே அது ஒரு கொஞ்சம் இடைஞ்சலான ஒரு சமாச்சாரம். உடனே கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க, அவர் அப்படி பண்ணார் இவர் இப்படி பண்ணார் அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் ஃபஸ்ட்லேயே சோதனையை சந்திக்கிறது நல்லது தான். ஏன்னா ஃபஸ்ட்டில் சோதனையை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் பின்னால் போக போக எல்லாமே ரொம்ப சாதாரணம் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போகும். இப்போ இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு 2 இது எப்போவுமே கை கொடுக்கக்கூடியது ஒன்று லவ் ஸ்டோரி ஒன்று, அதுக்கு அடுத்தது ஆக்ஷன் ஒன்று. இதுதான் உலகம் பூரா எல்லா இடத்துலையும் வந்து என்றைக்குமே கை கொடுத்துட்டுக்கிறது. ஸோ இப்போ ஆக்ஷன்னு சொல்லி இந்த படம் வந்து அந்த ஹிட் லிஸ்ட் அப்படிங்கிறதையே அதை ஆக்ஷன் படமாக வந்து எடுத்திருக்காங்க. அதனால் கனிஷ்கா கொஞ்சம் சேஃபாக தான் இருப்பார், அதில் ஒன்றும் சந்தேகமாக இருக்காது. ஸோ விக்ரமகிட்டையும் ஏகப்பட்ட ஹிட் லிஸ்ட் இருக்குது. அதே மாதிரி ரவிக்குமார் அவர்கிட்டையும் ஏகப்பட்ட லிஸ்ட் இருக்குது. ரவிக்குமார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம் அப்படின்னா எந்த டைரக்டருக்குமே அவர் வந்து எப்பவும் டைரக்டருடைய அதாவது எந்த ப்ரொடியூசர்னுடைய டைரக்டர் அப்படின்னு சொல்லி பேர் எடுத்தவர். அதே மாதிரி அவரோட நான் ஒரு படம் தான், அந்த என்ன படம் சுயமரமா, அது அவர் டைரக்ட் பண்ணார். நான் என் சிசியும் எல்லாருமே நடித்தோம். என்னென்னா இப்போ அவரை பற்றி மற்றவங்க சொல்லுவாங்க, என்னன்னா அவர் அந்த ப்ரொடியூசருக்கு எவ்வளோ சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுல எவ்வளோ கான்சன்ட்ரேஷனாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு நாளில் வந்து இந்த சீன் இவ்வளோ சீன்னா அது சீன் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுல வந்து எவ்வளோ கான்சன்ட்ரேஷனாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எனக்கு கஷ்டம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சீன் எடுக்கிறதுன்னா அந்த முந்தான முடிச்சில் அந்த முருங்கைக்காய் சீன் இருக்க, அந்த சீனுக்கு வந்து டெய்லி முருங்கைக்காய் கீரை எல்லாம் செஞ்சு கொண்டு வருவாங்க. எனக்கு இன்னும் மைண்டில் செட் ஆகலைன்னு அப்போ அதில் சாப்பிட்ருங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிம்பேன். இப்படி ஒரு 3 தடவை அந்த ஸ்வீட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு வாந்தி எடுத்துன்னே வருவாங்க. அந்த சீன் எனக்கு இன்னும் மைண்டு கரெக்டாக செட் ஆகலைன்ட்டு அது ஒரு 3 தடவை எல்லாம் சாப்பிட்ருங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து எனக்கு மைண்டுக்கு செட் ஆகணும்னு நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். ரவிக்குமாரை பொறுத்த வரைக்கும் மைண்டில் ஏற்கனவே செட் பண்ணிடுறாரு என்னன்னு தெரியல, கரெக்டாக முடிக்கணும்னு சொல்லி கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக முடிப்பார். ஸோ இவங்களுடைய ஹிட் லிஸ்ட்டில் வந்து அவர் கனிஷ்கா நடிக்கிறது அப்படிங்கிறது வந்து அவர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறார் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக உத்தரவாதமாக சொல்லலாம் இந்த படம் வந்து சக்ஸஸ் ஆகணும். அதனால் அட்வான்ஸ் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கனிஷ்காவுக்கு நிறையா நண்பர்கள்லாம் இருக்காங்க. ஏன்னா மெயினாக அதெல்லாம் வேணும் நமக்கு, நண்பர்கள் சப்போர்ட் அப்படிங்கிறது இப்போல்லாம் அது ரொம்ப முக்கியமான ஒரு சமாச்சாரம். ஸோ நிறைய பேர் இந்த நண்பர்கள் மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக அவருக்கு வந்து என்ன ஃபஸ்ட்டு படத்துலேயே அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த படத்தில் நிறையா இருக்குது. அதனால் அட்வான்ஸ் வாழ்த்துக்களை எல்லாத்துக்குமே நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இங்கே எல்லாருமே வந்திருக்க அத்தனை பேருமே ஒரு ஆத்மார்த்தமான உணர்வோடு தான் வந்திருக்கோம். ஏன்னா இது
ரவிக்குமார், விக்ரமன் 2 பேரும் சேர்ந்து ஒரு குழந்தைய கொண்டு வராங்க. அது நம்ம வீட்டு குழந்தை. எங்கள் வீட்டு புள்ள இன்றைக்கி வந்து அறிமுகமாக வராரு. அதுக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த விழாவை அவங்க நடத்துகிறாங்க. அந்த அழைப்பை ஏற்கும்போது இது நம்ம வீடு மாதிரி தான். ஏன்னா ரவிக்குமார் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு இந்த மாதிரி ஒன்று இருக்கணும் இல்லை இது வந்து அவர் என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆனால் எனக்கு அவருக்கு தெரியும் நான் எப்படி ஓடி வருவேன் அவருக்காகன்னு. அது மாதிரி விக்ரமன் வந்து நம்பிக்கையே இல்லை. எனக்கு ஃபோன் பண்ணி வாங்க வாங்க வாங்க, எனக்கு எப்படிங்க வராமல் இருப்பேன்? பூஜைக்கே என்னால் வர முடியல, இதுக்கு எப்படி வராமல் இருப்பேன் அப்படின்றது தான் என்னுடைய உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயத்தை விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். ஏன்னா இது வந்து வர வேண்டிய இடம், சொல்ல வேண்டிய விஷயங்கள் பார்த்தோம். நம்ம இதெல்லாம் ட்ரெய்லர் எல்லாம் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது, இம்ப்ரெசிவாக இருந்தது. மியூசிக் டைரக்டர் சத்யா அவர்கள் வந்து இன்றைக்கி அவர் தான் இந்த கதாநாயகன். இன்றைக்கி ஆடியோ ரிலீஸில் அருமையான பாட்டெல்லாம் போட்டிருக்காரு. அவர் பாட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட அவருடைய ரீரெக்கார்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு நான் சொல்லணும். ஏன்னா அந்த இதில் வந்து எல்லா மியூசிக் டைரக்டரும் நல்லா பாட்டு போடுறாங்க, ஆனால் ரீரெக்கார்டிங்கில் தான் மிஸ் பண்ணிடுறாங்க. அதில் மெயினாக எங்கே சைலன்ஸ் வரணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த சைலன்ஸ்க்கு ஸ்பேஸ் விடாமல் மியூசிக் போட்டுட்டா அந்த இம்பேக்ட் போயிடும். அதனால் இது பார்க்கும் பொழுது உங்களுடைய அந்த சைலன்ஸ் நிறைய தெரிஞ்சுது அந்த இதில், அந்த ப்ரமோஷனில். ஸோ ஐ திங்க் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது, ரொம்ப ஸ்பீடாக இருக்குது, பார்க்கணுன்ற ஒரு தூண்டுதல் இருக்குது இந்த இதை பார்க்கும்போது. அதுவே ஒரு மிகப்பெரிய பலம். அதேமாதிரி ரவிக்குமார், விக்ரமன் அவங்க 2 பேர் தனியாக இருந்தாலே தியேட்டரில் இந்த மாதிரி கூட்டம் வரும். 2 பேரும் சேர்ந்து இருந்தால் தியேட்டரில் எப்படிப்பட்ட கூட்டம் வரும் அப்படின்றத நான் யோசித்து பார்க்குறேன். ஏன்னா மக்களுக்கு நல்லா தெரியும் மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுத்த 2 பேர் சேர்ந்து முயற்சி பண்ணி எடுக்கிற படம் அவருடைய மகனும் இவருடைய தயாரிப்பும். அதனால் மக்கள் டெஃபினட்டாக ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்குன்றது என்னுடைய முழு நம்பிக்கை. அதில் எனக்கு வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்புறம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஆஸ் யூஷுவல் எல்லோரும் சொல்கிற மாதிரி சரத் அவர்கள், அவருடைய அந்த ஒரு ராசி, இப்போ எல்லோரும் சொல்கிற அவர் நடித்தாலே அந்த படம் ஓடுன்ற அளவுக்கு அவரும் அதே மாதிரி தான். ஏன்னா அவர் வந்து திட்டணுன்னா நேராக தான் திட்டுவார், பின்னாடியெல்லாம் திட்ட மாட்டார். பேசணுன்னா நேராக தான் பேசுவார், பின்னாடியெல்லாம் பேச மாட்டார். அதே மாதிரி ஏதாவது ஒன்று உதவி செய்யணுன்னா முதல் ஆளாக வந்து நிற்பார். அது மாதிரி சரத்தை வந்து எனக்கு நல்லா அவரை ரொம்ப நல்லாவே தெரியும். நான் நிறைய ஃபோனில் பேசுவேன் அவரோட. ரொம்ப ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் அவர் எனக்கு. ஏன்னா வேலை கிடச்சிட்லேருந்து அவரை பார்க்குறேன். வேலை கிடச்சிட்லேயே அவரை நான் பார்க்கும்பொழுது ஒரு ஒரு ஃபைட் சீனு அவர் ஓடி வராரு, திடீர்னு காலை பிடிச்சாரு. என்ன சரத்னு கேட்டால் ஒன்றும் இல்லை கட் பண்ணிக்கங்க ஷார்ட் அப்படின்னாரு. ஒரு ஃபைட்டில் என்னென்னு பார்த்தா அந்த காலை அப்படி பிடிச்சிருக்காரு, நடுவில் வந்து அப்படியே கட் ஆகிருக்கு. அந்த ஓரத்தில் கடையில் போய் காலை தேய்ச்சிட்டாரு. அதில் ஒரு கம்பி, ஒரு பெரிய இரும்பு கட் ஆகிடுச்சு. அதை அப்படி பிடிச்சிட்டே நிற்கிறாரு. நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தா அது ஓப்பன் பண்ணால் இவ்வளோ பிளட் வருது. உடனே கூட்டிகிட்டு போனோம், ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், உடனே ஸ்டிச் பண்ணோம், இன்ஜெக்ஷன் போட்டார், வந்தார். மறுநாள் காலையில் 2-3 நாள் கேப்புன்னு நினச்சோம். காலையில் கிளம்பி வந்துட்டார். என்ன சார் அட விடுங்க சார், உங்களுக்கு என்ன? அந்த 3 நாள் நடித்ததை நான் மறக்கவே மாட்டேன். அப்படி ஒரு உழைப்பாளி. ஸோ அவருடைய இந்த ஒரு பங்கு வந்து இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய பலம். அப்புறம் அவர் கனிஷ்கா அவர்களை பார்க்கும் பொழுது எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குங்க. இந்த ஆரம்பத்தில் நம்ம படத்துடைய ஆடியோ ரிலீஸ், டைரக்டர்ஸ் எல்லாம் வராங்க, நம்ம படம் ரிலீஸ் ஆக போகுது, அந்த பயம் கொஞ்சம் கூட கிடையாது. ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப நேச்சுரலாக, ரொம்ப கூலாக, அதுவே அந்த தைரியமே தெரியுது. யூ ஹேவ் லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். இந்த கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக உங்களை பெரிய லெவலில் கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ யூ ஆர் பிளெஸ்ட். அண்ட் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, தயவுசெய்து உங்களுடைய கதைகளை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், கதை நல்லா கேளுங்க, டைமை மெயின்டைன் பண்ணுங்கள், ஷூட்டிங் டைமை மெயின்டைன் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம் ஒரு கதாநாயகனுக்கு. ப்ரொடியூசரை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சம்பளம் நிச்சயம், ஆனால் ப்ரொடியூசர் சம்பளம் நம்ம வாங்கின சம்பளத்தை கொடுப்போமான்னு தெரியாது. அதனால் அவரையும் மனசில் வச்சுக்கோங்க. நல்லா வருவீங்க, சூப்பராக வருவீங்க, சந்தேகமே கிடையாது. ஏன்னா எனக்கு அப்படி தெரியுது. அதே மாதிரி எனக்கு ஒரு பழைய ஞாபகம் வந்தது ரவிக்குமாரை பேசும்போது. என்னென்னா
பாக்ஸரட்டில் ஒரு பூஜை போட்டாங்க. அதில் சத்யராஜ் சார் ஹீரோ, விஜயசாந்தி அவர்கள் வந்து ஹீரோயின், அமிதாப் பச்சன் கிளாப்பு, பெரிய ஓப்பனிங். அப்போ அந்த பூஜையை முடிச்சுட்டு சத்யராஜ் வந்து என்னுடைய படம் வால்டர் வெற்றிவேல் ஷூட்டிங்க்கு வரணும். இப்போ நாங்கள் ஒரு 11 o'clock வச்சோம். நானும் கவுண்டமணி சார் உட்காந்துருந்தோம். வந்தார் சார், சரியான பூஜை சார், சூப்பர் பூஜை. சாந்தி, அப்புறம் வந்து அமிதாப் பச்சன், எல்லாம் பயங்கர கூட்டம், பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ், பெரிய பெரிய ஆளுங்க. அதெல்லாம் வீடு சத்யராஜ் அப்படின்னு கவுண்டமணி மஞ்சப்பை எடுத்துகிட்டு ஊர்லேருந்து கிளம்பி வந்தாரா? அவங்க வரணும், அதுதான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். விலைக்கு படத்தை வாங்குகிற அவங்க வந்தால் தான் அந்த பூஜை பெரிய பூஜை, இல்லைன்னா அது ஒரு பெரிய பூஜையே இல்லை. அது மாதிரி இன்றைக்கி இங்கே பேசும் பொழுது தெலுங்கு ரைட்ஸ், கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் வியாபாரம் அப்படின்னு ரவிக்குமார் பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அதுதான் முக்கியம். ஒரு நியூ ஃபேஸ், ஒரு ரெண்டு குட் டைரக்டர்ஸ், அவங்களுடைய கம்பெனி, அவங்களுடைய படம் வியாபாரத்தோடு ரிலீஸ் ஆகுது அப்படின்னும் பொழுது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம எல்லாரும் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வெற்றி விழாவில் கலந்துப்போம், பேசுவோம், மறுபடியும் அவரை வாழ்த்துவோம். நன்றி. என்ன பேசுறதுன்னே தெரில, எல்லாம் பேசிட்டாங்க. அதாவது எனக்கு சினிமாவில் வந்து ரொம்ப அதிகமாக தெரிஞ்ச டைரக்டர் எனக்கு ரவிக்குமார் தான். எனக்கு அடிக்கடி அவரோட நான் தொடர்பில் இருப்பேன். அப்போ இருந்தேன். ஒரு ஜாவா மோட்டர் சைக்கிளில் புல்லட்டா, அதில் சர்ன்னு வருவார். அப்படியே நாங்கள் எல்லாம் ஒரு பேட்டி கொடுப்போம், நான் விக்ரமன், இவர் ஒரு ஃபஸ்ட்டு படம் முடித்த டைம். அப்போ இருந்து எனக்கு நான் ரொம்ப நேசிக்கிற என்னுடைய அன்பு சகோதரர் இவர். ரெண்டாவது விக்ரமன் அப்படின்னா என் குடும்பத்தில் ஒருத்தர், அவ்வளோதான். எங்கள் குடும்பத்தின் தலைவர் மாதிரி எங்கள் அண்ணன். இப்போ அவர் வயசில் எனக்கு சின்னவர் இருந்தாலும் எங்கள் புது வசந்த மணியிலே எங்கள் அண்ணன், அவ்வளோதான். இன்றைக்கி திரைப்பட இயக்குனர்கள் சங்கம்னு ஒன்று உருப்படியாக இருக்குதுன்னா அதை துவங்கி வச்சு அதை வழிநடத்தி அப்பப்போ ஃபோன் பண்ணி என்ன உதயகுமார் சார் நடக்குது, ஏதாச்சும் பிரச்சனை? ஒன்றும் இல்லை, ஏதாச்சும் பிரச்சனையாக இருந்தால் உங்ககிட்ட சொல்லுவேன்னுமே. ஸோ இன்னும் அதில் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அது நல்லா இருக்கணும், அதுக்கு சரியாக இருக்கணும், அது சரியாக வரணும் என்ற ஒரு உணர்வாளர் தான் வந்து திரு விக்ரமன் அவர்கள். அவர் இந்த கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளாக வந்து அவர் மனசுக்குள்ளே நிறைய சுமைகள் இருக்குது. ஒரு பக்கம் அவருடைய இல்லத்தரசியாருடைய உடல்நலம், ஒரு பக்கம் தம்பியை கொண்டு வரணும், அவன் வரணும், இதெல்லாம் ஒரே நேரத்தில் வந்துடுது. அந்த இதில் வந்து உறுதுணையாக நின்றவர் நம்ம KS ரவிக்குமார் அவர்கள். அதுதான் சொல்ல, உணர்வாளர்கள் ஏதாவது ஒன்று. அதாவது என்ன தான் இன்றைக்கி அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர மாட்டேங்குது. அக்கா தங்கச்சிக்கு வராது, அண்ணன் தம்பிகளுக்கு வராது. ஆனால் இந்த உணர்வு வந்து இது நிச்சயமாக ஒரு அற்புதமான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு உணர்வு. அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு இந்த படத்தில், ஹிட் லிஸ்ட்டில். அப்புறம் கனிஷ்காவை பற்றி சொல்லணுன்னா, அவங்க அப்பாவுடைய ஆசை, அவங்க அம்மாவுடைய அரவணைப்பு, இந்த தம்பி அவனை தமிழில் சினிமாவில் நம்ம ஒரு இடத்த பிடிக்கணுன்ற தனக்குள்ளே இருக்கிற ஒரு வைராக்கியம், இந்த மூணும் சேர்ந்து ஒரு அற்புதமான விதையாக வந்து இந்த திரைப்படத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறது. அதை சிறப்பாக அறுவடை செய்யக்கூடிய ஒரு விவசாயியாக நம்ம ரவிக்குமார் இருக்கார். நான் ரவிக்குமார் தொட்டதெல்லாம் தொடங்கும். அவர் மனசார எல்லாரும் சொன்ன மாதிரி ரவிக்குமார் பேச்சுக்காகலாம் பேச மாட்டாப்புல. என்ன மனசில் இருக்கா டப்பு டப்புன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாப்புல. நான் எதாவது தப்பாக சொல்லிட்டேனே அப்படிப்பாரு. ரவி எப்பவுமே சரியாக தான் செய்வார். அதே மாதிரி விக்ரமன் சரியாக சிந்திக்கக்கூடியவர். உங்களுடைய நல்ல உள்ளங்களுக்கு நிச்சயமாக அனைத்து உள்ளங்களும் வாழ்த்தி கொண்டே இருக்கும். இன்றைக்கி தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தில் அனைத்து உறுப்பினர்கள் சார்பாகவும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய ஒரு தலைவர் என்ற பொசிஷன்லேருந்து நான் உங்களை வாழ்த்துறேன். ஏன்னா என்னை தலைவராக ஆகணும்னு நீங்கள் தான் ஆசைப்பட்டீங்க, என்னை ஆக்கி விட்டுட்டு. அதுதான் விக்ரமன். ஏன்னா விக்ரமன் மேலே எனக்கு ஒரு தனிப்படை, என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தர் அவர் தான். அவர் சில ஒரு சமயத்தில் உணர்ச்சி வசப்படுவார், சில சமயத்தில் ஒரு டென்ஷன் ஆவார். அதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால தான் நாங்கள் அண்ணன் தம்பிங்க மாதிரி இருக்கோம். அதே விஜய் கணேஷ்காவுடைய டெடிக்கேஷன் பற்றி
நான் அப்பப்போ எல்லாத்துக்கிட்டையும் கேட்பேன், டேய் என்னடா இந்த படம் எப்படி போயிட்டுருக்கு, முடிஞ்சிச்சா, எப்படி நடந்துட்டுருக்கு, அதை கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படின்னு. ஆரம்பத்தில் இருந்த கதையெல்லாம் இவர் சொல்லிட்டாரு, அது எப்படி ஆரம்பிச்சு திருப்பி எப்படி இது அப்புறம் சொன்னாங்க, என்ன பண்ணுறாங்க இந்த பையன் சூப்பராக பண்ணுறாங்க அப்படின்னு. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என் புள்ள அருமையாக நடித்தான்னு அடுத்தவன் சொல்கிறத கேட்க எப்படி ஒரு தாய் சந்தோஷப்படுவோம், அந்த மாதிரி ஒரு தாயாக நானும் சந்தோஷப்பட்டேன். நான் விஜய் கனிஷ்காவோட வெற்றி இவங்களை மட்டும் இல்லை, தமிழ் இண்டஸ்ட்ரியில் எல்லா இயக்குனர்களையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்ங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நிச்சயமாக இந்த படம் ஜெயிக்கும், இந்த படம் ஜெயிக்கணும், ஹிட் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நம்பர் 1 வரும். ஏன்னா இங்கே பாருங்கள், எல்லாம் அவங்களுடைய ஆட்கள் தான், எல்லாம் ஒரு குடும்பம் தான். இன்றைக்கி சரத்குமார் சார் இவ்வளவு அழகாக அவர் வந்து உறுதுணையாக இருந்திருப்பாருன்னா அது எந்த அளவுக்கு ஒரு இன்வால்மெண்ட் இருந்திருக்கும் பாருங்கள். ஸோ எல்லாம் நல்ல உள்ளங்களும் இணைந்து உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த திரைப்படம். நான் பார்த்தேன் ஏற்கனவே இசையமைப்பாளருக்கு முதல்ல எனக்கு தெரியும், அவர் ரொம்ப அற்புதமாக பேக்ரவுண்டு ஸ்கோரிங் அப்டேட்டடாக இருக்குது. இன்றைக்கி வரக்கூடிய மற்ற படங்களில் என்னென்ன இருக்குமோ அத்தனை இருக்குது. பெரிய படங்கள் நான் சொல்கிறேன், ரஜினி காம்பினேஷனில் வர்ற படங்களில் என்ன இருக்குமோ அது இருக்குது இந்த படத்தில். ரஜினி சாருக்கு ஈக்குவலாக நீங்கள் தம்பியை பில்டப் பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தோட இசை மிகப்பெரிய வெற்றியாக உங்களுக்கு அமையும் சத்யா அவர்களுக்கு. ஆக இந்த வியாபாரத்தை பற்றியாலும் சொல்லி ஏற்கனவே வித்தாச்சு, இது பெரிய லாபம் வந்துருச்சு. நீ அதை விட பெரிய லாபத்தை சம்பாதிச்சு கொடுக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. கனிஷ்காவுக்கு இவ்வளோ பெரிய ரசிகர் என்ன செட்டப்பா, தானாக சேர்ந்த கூட்டம். ஏன்னா அவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க, எனக்கு தெரியும் கனிஷ்காவுக்கு. ஸோ ஐ லவ் யூ ஆல் பிகாஸ் வித் ஆல் யுவர் பிளெஸிங்ஸ் யூ ஹாவ் டு டேக் திஸ் சக்ஸஸ் டு எவ்ரி நூக் அண்ட் கார்னர் இன் த்ரூ ஆல் யுவர் மெசேஜஸ். நான் இன்னொரு விஷயம் நான் யோசனை பண்ணேன், இந்த தமிழ் சினிமாவை நம்மளும் கூட பப்ளிசிட்டி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம எவ்வளவு வெட்டியான விஷயங்களை வந்து மெசேஜாக அனுப்பிட்டுருக்கோம் பார்த்தீங்களா. ஒரு நாளைக்கு காலையில் எதிர்த்தா ஒரு 500 பேர் மெசேஜாவது வராது. அதாவது கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறவங்களுக்கு 1000 எல்லாம் வரும். சும்மா இருக்கிறவங்களே சும்மா இழுத்து விட்ருவான் ஏதாச்சும் ஒரு குரூப்பில். நீங்கள் அந்த குரூப்புகளுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயத்த சொல்லலாம். இந்த படத்தை பாருங்கள், இந்த படம் சூப்பராக வந்திருக்கு, இந்த படத்தோட ட்ரெய்லரு எல்லாத்தையும் இது பண்ணி இது எப்படி இருந்தது, இந்த ஃபீல் எப்படி இருந்தது ஒவ்வொருத்தரும் அனுப்பிச்சோன்னு வைங்க, அது கிட்டத்தட்ட 1,00,000 பேரை போய் சேர்ந்தடையும். அந்த 1,00,000 பேரையும் நம்ம படம் பார்க்க வைக்க முடியும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு, ஹிட் லிஸ்ட்டை இவங்க ஹிட் ஆக்கிட்டாங்க, அதை சூப்பர் ஹிட் ஆக்க வேண்டியது நம்ம பொறுப்பு என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்க தலைவர் உதயகுமார் அவர்களுக்கு நன்றி. அது மாதிரி பெப்சி தலைவர் வர்றதா இருந்தது, ஆனால் அவங்க ஆந்திராவில் அவங்க ஒய்ஃபு ஷூட் இல்லை, அதான் அவங்க எலெக்ஷன் இல்லை அது இல்லை. செல்வமணி சார் காலையில் எனக்கு கூப்பிட்டாரு, ஓட்டு போட போயிட்டே இருக்கேன், விக்ரமன் சாருக்கு சொல்லுங்கள் தயவு பண்ணி நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருந்து வாழ்த்திருங்கன்னு என்னார். செல்வமணி சாரோடைய வாய்ஸாக நினச்சி என் பிள்ளைக்கு நான் வாழ்த்து தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். வாழ்க வாழ்க, சூப்பர் ஹிட் ஆகட்டும் ஹிட் லிஸ்ட். நன்றி. சுப்பிரமணிய சிவா எங்கே இருக்கார்? சரி வாங்க. சுப்பிரமணிய சிவா, தனுஷுக்கு எல்லாம் நீங்கள் தான், எங்களுக்கும் கூட இருந்து அட்லீஸ்ட் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் ப்ளீஸ். இப்படி ஒரு பரிபூர்ண ஒரு விழாவை விக்ரமன் சாரும் KS ரவிக்குமார் சாரும் தான் பண்ண முடியும். அதுக்கு காரணம் அவங்க வந்து சூப்பர் குட்ன்ற ஒரு மாபெரும் கோயிலிலிருந்து வந்தவர்கள். அந்த ஆஃபீஸை நான் பார்ப்பேன், அது வந்து ஒரு வரம் கொடுக்குற ஒரு கோயில் மாதிரி எப்போதும் ஒரு 50 பேர் நிற்பாங்க. அதுக்கு காரணம் விக்ரமன் சாரும் ரவிக்குமார் சாரும். இப்போ புது கோயில் ஒன்று வந்திருக்கு, அந்த கோயிலில் விஜய் கனிஷ்கா வந்திருக்காரு. கனிஷ்கர்ன்ற அந்த மகாராஜா தான் அசோகருக்கு முன்னாடி மகா கனிஷ்கர்ன்றது வந்து ஒரு தரம் அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் சேர்ந்தது. மாபெரும், அதாவது ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியாவினுடைய வட பகுதிகளை எல்லாம் சேர்ந்து ஆட்சி செய்த ஒரு பௌத்த மன்னன், மகா மன்னன் கனிஷ்கர். அந்த பேர் உங்கள்கிட்ட இருக்குது.
நீங்களும் திரைப்பட உலகத்தில் மாபெரும் நடிகராக வலம் வர என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அடுத்து இன்னொரு மாபெரும் பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. நீங்கள் உங்கள் அப்பா குடும்பம் 100 பசுமாடு 100 எருவு மாடு அவ்வளோ பெரிய வயல்வெளிகள் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர் உங்கள் தந்தை. அவர் இங்கே பசியாலும் பட்டினியாலும் கடந்து தான் இந்த இடத்த அவர் அடைஞ்சிருக்காரு. இவ்வளோ மனிதர்கள் அவர் கூட இருக்கிறாங்கன்னா அவருடைய மிகப்பெரிய தியாகமும் அடுத்தது அவருடைய உறுதியும் தான். அது உங்களுக்கு வேணும். ஏன்னா நீங்கள் ரொம்ப நல்லா படிக்கிற பையன். அப்படி ஒரு படிப்பை விட்டு இந்த துறைக்கு வந்திருக்கீங்க. இன்றைக்கி இருக்கிற ஒரு விஜயை பற்றி உங்கள் அப்பா பல இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க. ஒரு தடவை அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு கேட்டால் அடுத்தது நடிப்பார். டைலாக் எவ்வளோ பெரிய டைலாக் இருந்தாலும் அவ்வளோ கான்சன்ட்ரேஷனாக இருப்பார் விஜய்ன்னு சொல்லுவார். விஜயகாந்த் சாரை பற்றி சொல்லுவார். இன்னும் சொல்லப்போனால் தனுஷ் ஒரு தடவை கேட்டாப்புலன்னா அப்படியே நடிப்பாப்புல. அந்த அளவுக்கு அந்த டெடிக்கேஷனாக இருப்பாங்க. ஒரு தொழில் மீது 100க்கு 100% அந்த அதிலே இருக்கிறது தான் வெற்றியினுடைய மிகப்பெரிய இடமா இருக்கும். அதுதான் விக்ரம் சார் அடிச்சிருக்காங்க. அதுதான் ரவிக்குமார் சார் 29 லட்சம் 30 நாள்னா 28 லட்சத்தில் 29 நாளில் எடுக்கிற ஒரு இயக்குனர். இன்றைக்கும் ஒரு மாபெரும் சங்கர் கேஎஸ் சங்கருக்கு பிறகு எம்ஜிஆர் சிவாஜி வச்சு மாற்றி எடுத்த இயக்குனருக்கு பிறகு ரஜினி சார் கமல் சாரை மாற்றி இயக்குனிய ஒரு மாபெரும் இயக்குனர் கேஎஸ் ரவிக்குமார் சார். அதெல்லாம் இன்னொரு இயக்குனருக்கு கிடைக்குமான்னு தெரியாது. அத்தனை பேர்கிட்டும் சிறந்த பேரோடு அத்தனை தயாரிப்பாளர்களிடையும் சிறந்த பேரோடு வந்தவர் ரவிக்குமார் சார். அப்படி ஒரு ப்ரொடக்ஷனில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது ஒன்று தான். இந்த மாதிரி பெரிய இடங்களில் இருக்கிற நீங்கள் நாளைக்கு இந்த படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சிரும். கதை கேட்க சொல்லும்போது அவங்க அப்பா தான் கேட்குறாராம், அவங்க அண்ணன் தான் கேட்குறாராம் அப்படின்னு விட்டுறாதீங்க. நீங்களே கேளுங்க எல்லா கதையும். ஏன்னா நீங்கள் தான் யூத் வைப். உங்களுக்கு தான் இப்போ இருக்கிற ட்ரெண்டு தெரியும். அவங்களும் கேட்கட்டும். செகண்ட் ஒப்பீனியன் வச்சிங்க. யாரும் ஃபோன் பண்ணாலும் நீங்கள் எடுங்க. நீங்களே கதை கேளுங்க. பிடிக்காத கதையை அவாய்ட் பண்ணுங்கள். நல்ல கதையை பண்ணுங்கள். மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். உங்கள் அப்பா அவையத்து முந்தியிருக்கு செயல் பண்ணிட்டாரு. நீங்கள் இவன் தந்தை என்னொற்றான் கொள் என் சொல். இந்த பையனை பெற்றெடுக்க அந்த தந்தை என்ன பாடுபட்டாரோ அப்படின்ற பேரை நீங்கள் எடுத்துருவீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பல்லாண்டு 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 வாழ்க. நன்றி. முதலில் மேடை ஏறியவர் ஒருத்தரை இறுதியாக பேச அழைக்கிறோம் என்றால் அவர் தான் சீஃப் கெஸ்ட்டு, இயக்குனர் விக்ரமன் சார் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நேரம் முடிக்க முடியாது, என்ன டைம் ஆகிடுச்சு, ஷோ ஆரம்பிக்கணும். நான் பேசணும்னு நினச்சது தான் ரவிக்குமார் பேசினார். அதனால் நான் மறுபடியும் பண்ணேன்னா அது ரீப்ளேயாக இருக்கும். இந்த படம் தயாரித்த கேஎஸ் ரவிக்குமார் அவர்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி. என் சார்பாகவும் என் குடும்பத்தார் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இயக்குநர்கள் சூரியகதிர், கார்த்திக் ஆகியோருக்கு என்னுடைய நன்றி. பையன் பற்றி நான் சொல்லணுன்னா, நல்லா நடிச்சிருக்கான்னு எல்லாரும் பாராட்டினாங்க, ஃபோன் பண்ணாங்க. நானும் படம் பார்த்தா நல்லா பண்ணியிருக்கான். நான் ஒரு அப்பாவும் இல்லாமல் ஒரு டைரக்டராக இருந்து சொல்கிறேன், அவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சொல்லுவீங்க. எனக்கு ரொம்ப நான் சந்தோஷப்படுற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷூட்டிங் காலைல 7 மணிக்கு ஷூட்டிங் அப்படின்னு சொன்னால் 6 மணிக்கெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்பி 6:30 மணிக்கு ஸ்பாட்டில் முதல் ஆளாக இருக்கிறது என் பையன்தான். அதில் எனக்கு ரொம்ப பெருமை. எல்லோரும் சொல்லுவாங்க, இப்போ டைரக்டர் இருக்காங்க, ப்ரொடியூசர் இருக்கார், கேட்டு பாருங்கள். கனிஷ்கா டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுவான். டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை நடிச்சுட்டு வந்துடுவான். அந்த மாதிரி பண்ணுறான். அதனால் தயாரிப்பாளர்கள் யாரும் பயப்பட வேண்டாம், அவன் லேட்டாக வருவான் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். 10 கோடி ரூபா சம்பளம்லாம் கேட்டுற மாட்டான். கண்டிப்பாக பயப்பட வேண்டாம். ஏன்னா கதை தான் முக்கியம். கதை கேட்டுக்கிட்டே இருக்கான். அவன் தான் கேட்குறான். சுப்பிரமணிய சார் சொன்னார், நீ தான் கேட்கணுன்ட்டு அவன் தான் கேட்டுகிட்டு இருக்கான். நிறைய கதைகள் கேட்டுகிட்டு இருக்கான். அதில் நல்ல கதை 2-3 கதை செலக்ட் பண்ணி வச்சுருக்கான். அடுத்தடுத்து பண்ணுவான். அவனுடைய வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த படத்தினுடைய இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஆங்கர் பண்ண நிறைய நான் குறுக்கிட்டேன். சாரி ஃபார் தட். ரியாஸ் ஒரு
பிஆர்ஓ ரியாஸுடைய மகள் அவங்க. உங்களுக்கு நன்றிம்மா. விழா இனிதே முடிந்தது. நன்றி, வணக்கம்.